அதாவது செலவு அதிகம். ஆனால் அதுக்குள்ள வருமானங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா என்னாகும்? நம்மளை இழப்பை ஏற்படுத்திடும். அப்போ வருமானம் அதிகம், செலவு கம்மின்னு என்ன ஆகும்? மீதியாகும். நம்முடைய மைண்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செலவு நிறைய பண்ணணும், ஆனால் பயந்து பயந்து பண்ணுவோம். அதே மாதிரி வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம்? பயந்து பயந்து வருமானம் பண்ணுவோம். இந்த 2 விஷயத்துக்குமே பயந்தாங்க. இந்த பயத்தை விட்டுட்டு நாம் செய்யக்கூடிய செலவு எது தேவையோ அதை முறைப்படுத்தி வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு குறையும். இப்போ ஒரு பொருளை வாங்குறேன்னு வச்சுக்குவேன், அந்த பொருள்னால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வாங்கினா அதுக்குண்டான கடன்களையும் நம்ம கட்ட முடியுமா, அந்த பொருளுக்குண்டான தொகை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு முதல்ல பழகணும். நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோம், அது இருக்குதோ இல்லையோ, அது மேலே ரொம்ப ஆசைப்பட்டாச்சு, உடனே அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்னு பண்ணி கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணி அந்த பொருளை கொண்டா வீட்டில் வச்சுக்குவோம். 2 நாள் 4 நாள் 10 நாள் 15 நாள் அடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த பொருள் மேலே இருக்கிற ஆர்வம் குறைந்து விடும். அப்போ அந்த கடன் அதிகமாகிடும். அப்போ கடன் அதிகமாகும்போது என்னாகும்? நம்மளை அறியாமே கடனுக்கு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு மனிதனும் கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கலாம் கடன், அது நியாயமானதாக அது சரியான முறையில் கடன் கட்டுவதற்கு உண்டான திறமைகள் இருக்கும்போது தான் அந்த கடன் நம்ம வாங்கணும். அதெல்லாம் இல்லாமல் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய கடன்காரனாக மாறுவதற்கு இதுதான் முதல் காரணம். 2வது, கடனால் அடுத்து இன்னொரு கடன் வாங்கி அடைக்கிறது கடனை. இது ஒரு டெக்னிக்கல். இப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம இருக்கிற கடனை கட்டி வெளியே வரணுங்கிற ஒரு முயற்சிக்கு வரணும். தயவுசெய்து இந்த உலகத்தில் கடன் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை அவ்வளோ பெரிய பிரகாசம். கடனே இல்லைன்னு வச்சுக்கங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? மனமே அடங்குங்க. மனம் அடங்காத காரணமே கடன் ஒரு பெரிய நோய். இந்த கடன் நோய் வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒன்றை கூட சாதிக்க முடியாது. சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்ததுன்னா இந்த கடனை எப்படி கட்டி வெளியே வரணும் ஒரு கையாளக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தியை கண்டுபிடிக்கணும். இந்த யுத்தி எதுக்கு தெரியுமா? நம்ம செய்கிற தொழில் அடிமைக்கு வேலைக்கு போகக்கூடாது. நாம் ஒரு தொழில் செஞ்சு அந்த கடனை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் அதில் நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்கிற தொழில் விருத்தியாகும். அப்போ அந்த கடனை ஈஸியாக நீங்கள் கட்டிட்டு வெளியே வர முடியும். அதுக்காக முதல்ல போய் நீங்கள் கடனை வாங்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போ செஞ்சாலும் கடன் வாங்காமல் செஞ்சு பழங்க, கடன் பெறாமல் இருங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நமக்குள்ளே எல்லாமே ஏன் பண்ணுறோம், அப்போ எதனால் இது நடக்குது, அப்போ மனம் சங்காத ஒரு சூழ்நிலை எப்படி வாழ்கிறது, அப்போ இந்த கடன் பாதிப்பு இல்லாமல் எப்படி வளருது, நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், அப்போ எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தியை கண்டுபிடிச்சி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்றைக்கி ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்குவேன், ஒரு 2,000 செலவு பண்ணால் தெரிய வைக்காது. அதுவே நீங்கள் ஒரு 5,000 செலவு பண்ணால் அது செலவு வரவுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து அதாவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக ஒரு மனிதனுக்கு 50,000 வருமானம் வந்தால் கூட பத்தாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு மாத சம்பளம் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ செலவு இருக்குது. எதை வாங்குறீங்க, எதை வாங்கலை, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணல உங்களுக்கே புரியாது. இந்த மாதம் 30,000 கணக்கு போட அடுத்த மாதம் 40,000 வரும். ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் என்ன வாங்கணுமோ அதை வாங்க மாட்டீங்க. அனாவசியமான பொருளை வாங்கி உள்ளே போட்டு குமிச்சிட்டு மீண்டும் கடன் வாங்க திரும்பி பார்ப்பீங்க. தயவுசெய்து இதுதான் தப்பு. தயவுசெய்து செலவை குறைத்து செய்து வருமானத்தை பெருக்குவதற்கு என்னங்கிற வழியை நீங்கள் யுத்தியை பயன்படுத்தணும். அந்த யுத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? செலவை குறைக்கணும். கொடுக்கும் தன்மையில் வாழலாம், செலவு செய்யலாம், அதை சந்தோஷமாக செய்யணும், அதை சந்தோஷமாக சம்பாதிக்கணும், கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும். இந்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டாவே எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. அப்போ செலவும் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், ரெண்டுமே நடக்கும். அப்போ வருமானமும் பெருகும், நம்ம வாழ்க்கையும் உச்சக்கட்டத்துக்கு வரும். அதனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே முக்கியம். வரவை விட செலவு அதிகமாக செய்வது தவறு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு
எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு நம் தேவையில்லாத ஆசையிலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் வாழ கற்றுக்குங்க. அது வேணும் அப்படின்னா கூட இந்த நேரம் கடன் வாங்காமல் இன்னொரு 6 மாதம் 3 மாதம் கழித்து கூட அந்த பொருளை வாங்கிக்கலாம். அதற்காக கடன் பெறுவது தயவுசெய்து வேண்டாம். அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக மாறும். நன்றி, வணக்கம்.